ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவை மையம் மூலமாக தற்காலிக பட்டாசு உரிமம், அதாவது டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்க இருந்தால் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் இசேவைக்கான ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், நிறையா சர்வீஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 4வது பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 403 டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 600 rupees டு பெய்ட் த்ரூ சலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இடிஸ்ட்ரிக் சர்வீஸ் சார்ஜ் 500 ரூபாய் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்கும். முதல்ல இதில் போயிட்டு ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனில். அப்ளை பண்ணுறவங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் டீட்டெயில்ஸ் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்து சர்ச் கொடுங்க. உங்கள் நேமோ எதுவுமே கொடுக்காதீங்க. ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்து எந்த இன்ஃபர்மேஷனும் காமிக்கல அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேன் நம்பர் வந்துருச்சு. இதில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா உங்களுடைய கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேட்டகரி ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையத்தின் வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸா, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா, ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸான்னு கேட்டிருக்காங்க. இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பாருங்கள் காவல் மாவட்டம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கவங்க ஆவடி, கோயம்புத்தூர் சிட்டி இந்த மாதிரி இருக்கவங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே கமிஷனர் அந்த சிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான். திருநெல்வேலி சிட்டி, திருப்பூர் சிட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்க சிட்டியில் இருக்கவங்க கமிஷனர் போலீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெப்டி கமிஷனர் போலீஸில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்பத்தூர், அண்ணா நகர் இந்த மாதிரி இருக்கவங்க டெப்டி கமிஷனர் ஆஃப் அந்த பிளேஸில் வருவீங்க. 3வதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா மீதி இருக்க எல்லாருமே இந்த டிஸ்ட்ரிக்டில் வருவீங்க. அதாவது நார்மலாக இருக்க எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க அடியார், அண்ணா நகர் அந்த மாதிரி. ஓகே, பேசிக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வராதவங்க எல்லாருமே சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஒரு சில மாநகராட்சி, நகராட்சி மட்டும் அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாவே எந்த டிஸ்ட்ரிக்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, மற்றவங்க எல்லாருமே சூப்பரண்ட் ஆஃப் அந்த போலீஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மீதி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இது கீழே தான் வருவீங்க. ஓகே, போலீஸ் காவலில் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்க போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றத. அதுக்கப்புறம் அருகில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் அருகில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கான டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக போய் சேரும். அதனால் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரிமிசஸ்க்கான ஒரு டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் அந்த டெம்பரரி கிராக்கர்ஸ் லைசன்ஸை கடையில் வைப்பீங்க. கடையின் வகை தனிநபராக இண்டிவிஜுவலாக வைக்கிறீங்களா அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற இடமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் லொக்கேஷன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தனிநபராக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தனிநபர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். கொடுத்துட்டு அந்த உரிமை வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தமான கடைனா சொந்தம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரெண்டடாக வைக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டட் கொடுத்துக்கோங்க. லீஸரு வைக்க போகிறீங்க அப்படின்னா லீஸரு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ரெண்டட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடையோட ஓனர் யார், உரிமையாளர் பெயர் என்ன, உரிமையாளர் அட்ரஸை ஃபில் பண்ணும்.
லீஸில் எடுக்க போகிறீங்கனாலும் அதே தான். அந்த ஓனர் நேம் யார், ஓனர் அட்ரஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓனாக இருக்குது அப்படின்னா ஓனடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் கடைக்கான அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான கடை இருக்குது, கடைக்கான அட்ரஸ் தான். அதுக்கப்புறம் எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ தாலுக்கு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமம் கேட்டிருக்காங்க, எந்த கிராமத்தில் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, பில்டிங் நேம் கேட்டிருக்காங்க, பின்கோடு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வகை முன்னாடி ஃபில் பண்ண பாருங்கள் அதேமாரி. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வகை என்ன, போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதேமாரி உங்கள் அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் எந்த காவல் நிலையக்கு உட்பட்டது, ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய கேன் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்க அட்ரஸும் உங்களுடைய கடை வைக்கிற அட்ரஸும் ஒன்று அப்படின்னா தற்போதைய முகவரி அதே என்றால் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. கேன் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் வேறு அப்படின்னா இந்த கடையோட அட்ரஸ் வேறுனா நீங்கள் கடையோட அட்ரஸை தனியாக தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வே நம்பர் கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த கடைக்கான சர்வே நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வே நம்பரை மட்டும் கொடுத்தா போதுமானது. இல்லை சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் சேர்த்து கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ அந்த சர்வே நம்பர் அல்லது டவுனில் இருக்கீங்கன்னா டவுன் சர்வே நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஓகே, இந்த உரிமத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா ஸோ கடை வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோக்கம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரிமிஸ் டீட்டெயில் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. 1 by 1 எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்க, மிஸ்டேக் இல்லாத. நெக்ஸ்ட் என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா வெடிபொருள் குறித்த விவரங்கள் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல வந்து பாருங்கள் பெயர் கிராக்கர்ஸா இல்லை ஸ்பேக்கர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பட்டாசு விற்க போகிறீங்களா அல்லது தீப்பொறி போன்ற பட்டாசு விற்க போகல. மேக்ஸிமம் ரெண்டுமே தான் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேல் பண்ண போகிறன்றவங்க ரெண்டுமே கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வகைப்பாடு சப்டிவிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துருச்சு, நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி இன் கேஜஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கடையில் எவ்வளோ கிலோ அளவுக்கு விற்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை கிலோ, அதிகபட்சமாக வந்து 25 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து விற்றுக்கலாம். ஸோ எத்தனை கிலோ நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கடந்த 10 வருடங்களில் உங்கள் மீது ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடந்த 10 வருடங்களில் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் ஏதாச்சும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து லைசன்ஸ் நம்பர் என்ன, எந்த வருஷத்தில் லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடந்த வருடத்தில் பெறப்பட்ட உரிமங்களுக்கு ஏதேனும் ரத்து செய்யப்பட்டுள்ளதா அல்லது புதுப்பிக்கப்படாமல் உள்ளதா. லாஸ்ட் இயர் ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் லைசன்ஸ் வாங்கி அதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரெனியூவல் பண்ணாமல் இருக்குது அப்படின்றவங்க எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். லைசன்ஸ் நம்பர் என்ன, எப்போ லைசன்ஸ் கொடுத்தாங்க, லைசன்ஸ் கேன்சல் பண்ணதுக்கான காரணம் பற்றி கேட்டிருக்காங்க, இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான தீயணைப்பு சாதனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தீயணைப்பு சாதனம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுத்து ஸோ எந்தமான இணைப்புலாம் வச்சுருக்கீங்க, தீயணைப்பு எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மணல் வாளிகள் எண்ணிக்கை, அந்த சாண்ட் பக்கெட் எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் எத்தனை 3 இருக்கா 4 இருக்கான்னு மென்ஷன் பண்ணணும். வாட்டர் பக்கெட் எத்தனை இருக்குது அப்படின்றத 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இருக்குது பாருங்கள், தீயணைப்பு சாதன எண்ணிக்கை, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இருக்குது பாருங்கள், புகை அந்த அணைக்கும், அதுக்கான எக்ஸ்டிங்கைசர் எத்தனை இருக்குது, 2 இருக்கா 1 இருக்கான்னு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசரை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். பட் நோ கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இது எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா 600 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சலான் அமௌண்ட்டு 600 ரூபாய் கம்பல்சரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணுங்க. ஸோ சலான் அமௌண்ட் 600 ரூபாய், இ சர்வீசஸ் அமௌண்ட்டு 500 ரூபாய், 1100 ரூபாய் டோட்டலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கேற்ற மாரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. 1100 ரூபாய் உங்களுக்கு இந்த லைசன்ஸ் வாங்குவதற்கு ஆகும். இப்போ முதல்ல நீங்கள் சலான் 600 ரூபாய் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அகைன் நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுனா கருவூலம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பப்ளிக் சலான் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் செலுத்துபவர் பெயர் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அது தொடர்பு முகவரி கான்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சேரும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளாக் நம்பர், தாலுக்கு என்ன, கிராமம் என்ன அதை கொடுத்துட்டு
பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடை மென்ஷன் பண்ணிவிட்டு மெயில் ஐடி, ஸோ மெயில் ஐடிக்கு சலான் காப்பி அனுப்புவாங்க, ஸோ மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீரியட் டீட்டெயில்ஸ் காலகட்டம் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் துறை விவரங்கள், இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ சலானை மாற்றி கொடுத்துறாதீங்க. முதல்ல டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். துறையின் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறையா துறை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கான துறை, அதாவது அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசருக்கான துறை இருக்குது பாருங்கள். ஃபயர் சம்மந்தப்பட்ட துறையை தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்கான என்ன கோடோ அதை பார்த்து நீங்கள் அந்த ஃபயருக்கான டிபார்ட்மெண்ட்டை தெளிவாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் சரியாக தெரியல அப்படின்னா மேலே போயிட்டு அந்த கோட் நம்பர் 02301 அப்படின்னு நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. 02301 கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீசஸ்ன்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி அலுவலக பெயர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கோட் நம்பர் வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் போயிட்டு துறையின் பெயரை கிளிக் பண்ணும். திரும்ப அதேமாரி தான் 02301 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரக்டர் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட்னு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் வரவேண வகையை கேட்டிருக்காங்க. ரிசிப்ட் டைப் பொறுத்த வரைக்கும் டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு துணை வகை கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். துறையின் எண்ணை கேட்டிருக்காங்க, இது நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. துறையின் எண்ணை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ரெவென்யூ 403 அதான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெவென்யூ 403 அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். கொடுத்தாலும்குள்ளே உங்கள் விருப்பம் தான், ரிமார்க் எதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது தாங்க. பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கும். எந்த பேங்க், இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனாக ஆஃப்லைன் கேட்டிருக்காங்க, ஆன்லைன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசிப்ட் வந்துருங்க. அந்த ரிசிப்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு சலான் நம்பர், அந்த உங்களுக்கு வந்து சலான் காப்பியில் முதலே சலான் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த சலான் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சலான் டேட், நீங்கள் என்றைக்கு வந்து பேமெண்ட் பண்ணீங்களோ அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணீங்க, பிரான்ச் நேம் என்ன அதை பற்றி கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. கம்பல்சரி 600 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். கருவூலம் வெப்சைட்டில் போயிட்டு பேமெண்ட் பண்ணி சலான் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 by 1 ஒரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். முதல்ல அப்ளிகேண்ட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் உங்கள் விருப்பம் தான், ஃபோட்டோன்னு கொடுக்கலாம் அல்லது 1 2 3 என்ட்ரு பண்ணலாம். அப்ளிகேண்ட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா டாக்குமெண்ட்டுமே 200 KBக்குள்ளே இருக்க மாதிரி ஜேபிஜிலையோ PDF ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸை மேனலாக பார்த்துடலாம். அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த கடையோட அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அட்ரஸ் ப்ரூஃப் மேபி உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் அல்லது கடையோட அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு டாக்குமெண்ட் அல்லது ரேஷன் கார்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மூணாவது ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு உங்கள் ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஐடென்டி ப்ரூஃப்க்கு உங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீ சலான் காப்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் கருவூலம் வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கருவூலத்துக்கான காப்பியை நீங்கள் PDF அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீகல் டைட்டில் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் கடை வச்சதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான பத்திரமோ அல்லது வந்து பார்த்தா பட்டா காப்பியோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. கடைக்கான ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட். ஒருவேளை நீங்கள் ரெண்டல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் ரிலீஸ் பண்ணும். லீஸில் எடுத்துருக்கீங்கன்னா லீஸுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆறாவதாக லோக்கல் பாடிக்கான ரிசிப்ட் கேட்டிருக்காங்க அல்லது ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ கடை இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து வரி செலுத்திருப்பீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸை நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏழாவதாக செல்ஃப் டெக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் மாரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்கள் சைனை மட்டும் கீழே இதில் போயிட்டு
கையொப்பமில் போயிட்டு உங்கள் சைன் பண்ணி அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 8ஆவதா சைட் மேப் வந்து கேட்டிருக்காங்க, அல்லது பில்டிங் பிளான் அப்ரூவல். நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடைக்கான பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ணணும். அல்லது சைட் மேப் கேட்டிருக்காங்க. சைட் மேப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையை சுற்றி எந்தமான பிளேஸ்லாம் இருக்குது, பக்கத்தில் என்ன கடை இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அதேமாரி ரோடு எங்கே இருக்குது, அது எல்லாமே நீங்கள் ஒரு சைட் மேப் மாரி க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நார்மலாக யூஸ்வலாக வந்து சிட்டியில் இருக்கவங்க பில்டிங் பிளான் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கிராமத்தில் இருக்கும் இப்போ பில்டிங் பிளான்லாம் வைக்கிறாங்க. பில்டிங் பிளான் இல்லாதவங்க சைட் மேப்பை இன்ஜினியர்கிட்ட ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அல்லது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எஃப்எம்பி காப்பி இருக்குது அப்படின்னா அதே கூட நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் மேப்புக்கான டாக்குமெண்ட் எஃப்எம்பி அல்லது பில்டிங் பிளான் அப்ரூவல் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். 9வது டாக்குமெண்ட் எனி அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்ல. அப்ளிகேன் ஃபார்ம் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ண தேவையில்ல. சப்ளை ஆர்டர் டாக்குமெண்ட் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. இருக்கிற ஒரு 8 டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. மேபி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில் 10வது டாக்குமெண்ட் ஆப்ஷன் தான். பட் அதை வந்து ஒரு சில இடங்களில் கேட்குறாங்க. இது கீழே இருக்க பாருங்கள், டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஃபார்ம் மாரி ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கான ஃபார்ம். அதாவது கட்டடத்தின் விஸ்தீர்ணம் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ பிரெத் இருக்குது, கட்டடத்தின் தன்மை என்ன, மின் வசதி இருக்கா இல்லையா, தரைத்தளம் இருக்கா இல்லையா, எந்தமான மின்னழுத்தம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எக்ஸிங் வசதி இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல கம்பல்சரி இதை கேட்குறாங்க, ஆப்ஷன்லாம் இருந்தாலும் இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் ஓப்பன் ஆகிடும். ரிசிப்ட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நான் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை வச்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத தாராளமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டிஆர்ஓ கிட்ட தான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் போகும். அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு ஏரியா போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். செல்லுபடியாகும் காலம் வந்து பார்த்தா 30 days தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு வரப்போது அது தீபாவளிக்காக டெம்பரரியாக வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிஷன் எல்லாமே கைட்லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. இசேமயத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.